என்னோடய தாய்நாட்டுக்கு என்னோடய முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கிருஷ்கா. நான் 8ஆம் வகுப்பு அம்லோபம் லூத் அகாடமி பள்ளியில் படிக்கிறேன். நான் வந்து IMD 180வது வருஷத்தை முன்னிட்டு நடத்தின நேஷ்னல் மெட்ரோலஜிக்கல் ஒலிம்பியாடில் வந்து கலந்துக்கிட்டு தேசிய அளவில் 3ஆம் இடம் வாங்கினேன். ஸ்டேட் லெவலில் போன மாதம் டிசம்பர் 15ஆம் தேதி நடந்த ஆன்லைன் லெவல் காம்படிஷனில் நான் உட்பட எங்கள் பள்ளியிலேருந்து 9 பேர் செலக்ட் ஆகி நேஷ்னல்ஸ்க்கு போனோம். நேஷ்னல்ஸில் ஜான்வரி 13th நாங்கள் நேஷ்னல் எழுதினோம். அதில் வந்து நான் 3rd ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லேருந்தும் அரவுண்ட் 110 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க 8th சேனலில் மட்டுமே. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நான் 3rd ப்ரைஸ் வாங்கினது அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. நான் பாரத் மண்டபம் அப்படின்றது G20 சம்மிட்டுக்காக கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. அப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கில் நான் காலையில் எடுத்து வச்சுருந்தே பெரிய பெருமையான விஷயமாக நான் கருதுகிறேன். அந்த பில்டிங்கில் போய் நான் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நம்மள நாட்டோட பிஎம்மான ஸ்ரீ நரேந்திர மோடிஜி கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அவர் என் கூட பேசினது, அவர் கூட நான் ஃபோட்டோ எடுத்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு WMO அதாவது உலக வானிலை மையம் வந்து அதோட ஜென்ரல் செக்ரட்டரியான செலஸ்ட் ஆலோ அவங்களும் என் கூட பேசி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஒலிம்பியாடில் கலந்துக்க எனக்கு சான்ஸ் தந்த முதுநிலை முதல்வரான திரு SA லூத்சாமி சார் அவர்களுக்கும் முதல்வரான திரு பிரிட்டோ சார் அவர்களுக்கும் என்னோடய தலைமை ஆசிரியர் திருமதி நான்சி மேம் அவர்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ கைட் பண்ணி நான் ப்ரைஸ் வாங்குகிற அளவுக்கு என்னை ட்ரெயின் பண்ண என்னோடய டீச்சர்ஸ்க்கும் என்னை வீட்லேயும் சப்போர்ட் பண்ண என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒலிம்பியாடுனாலே ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர ஒரு பிளாட்ஃபார்ம் தான். என்னோடய திறமையை நான் இந்த ஒலிம்பியாடில் காட்டியிருக்கேன். இன்னும் நான் பல ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் வின் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. கண்டிப்பாக அதுக்காக நான் ஒர்க் பண்ணுவேன். நான் வந்து போட்ட ஹார்ட் ஒர்க்கோட ஒரு ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். ரிசல்ட் ஸ்டேட் லெவல் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே நாங்கள் வந்து கூகுளில் அப்புறம் நிறைய வெப்சைட்லலாம் ரெஃபர் பண்ணி படித்ததோட ரிசல்ட் தான் இது. இன்னும் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அடுத்த டைம்லாம் ஒலிம்பியாடில் பார்ட்டிசிபேட் பண்ணால் 1st ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. நான் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன்.